தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் நிலையில் நேற்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. அதன்படி தென்காசியில் நேற்று மாலை கனமழை பெய்தது. சங்கரன்கோவில், புளியங்குடி, சிவகிரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் கனமழை வெளுத்து வாங்கியது. கனமழையால் திருவேங்கடம் சாலையில் மழைநீர் குளம் போல தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். அது பள்ளம் தெரியாது, ஒரு கழுதையும் தெரியாது எனக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. சங்கராபுரம், வட சிறுவலூர், செம்பராம்பட்டு, சோழம்பட்டு, சேஷசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. கனமழையினால் நெடுமானூரில் வீட்டிற்குள் மழைநீர் புகுந்ததில் வீட்டிலிருந்த பொருட்கள் அனைத்தும் நீரில் நனைந்து சேதமடைந்தது. இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விருப்பாட்சி, பெரியகோட்டை, சத்திரப்பட்டி, மூலச்சத்திரம், அத்திக்கோம்பை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சாயர்புரம், உமரிக்காடு, வாழவல்லான் உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் கனமழை வெளுத்து வாங்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இடி மின்னலுடன் பெய்த மழையின் போது மின்னல் தாக்கி தென்னை மரம் தீப்பிடித்து எரிந்தது. கனமழை காரணமாக நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. அப்போது சைமன் நகரில் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஓடையில் பாம்பு புகுந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர்.